சரி, அவரு சந்திச்சாரா சந்திக்கலையான்னு தெரியாது. அவர் சந்தித்தார் என்ற செய்தி மருத்துவருக்கு எப்படி தெரியும்? அவர் கூட போனாரா இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆதாரத்தோட சொல்லணும்ல இந்த இடத்துல இங்க சந்திச்சிருக்கீங்கன்ட்டு. பொதுவா ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு போறதுல என்ன? ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் ஒன்று பேசும்போது ஆணித்தரமாக சொல்லணும், அதை இந்த இடத்துல இங்க சந்திச்சிருக்கீங்கன்னுட்டு. ஆகையால ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனன்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதானியை பற்றி அக்கறையுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு, ஏன் இது வரைக்கும் வாயை திறக்கல? ஹிண்டன்பர்க் அறிக்கை பத்தி பேசணும்ல. மக்களுடைய வரி பணங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டிருக்கு, எல்ஐசி பண மோசடியாகட்டும், தேசிய வங்கிகளுடைய பணங்களில் மோசடியாகட்டும், எல்லா பணங்களும் எடுத்து அதானி நடத்துகின்ற பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான கோடிகள் நட்டம் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் கொஞ்சம் பேசுவாங்களா? இந்த மாதவி கூச்சின்னு ஒருத்தர் தேசிய பங்கு சந்தையுடைய தலைவராக இருந்தாங்களே, செபி சேர்மன், அவங்கள பத்தி ஏதாவது பேசுவாங்களா? மொரிஷஸ்ல இருந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேட்டாரு, மொரிஷஸ்ல இருந்து பணம் வந்திருக்கு, அந்த பணம் எப்படி வந்திருக்கு, யார் மூலியமா வந்திருக்கு, வெளிநாட்டு நபர்னு சொல்றாங்களே, அதுவும் குறிப்பா சீனா நபர்னு சொல்றாங்களே, இதை பத்தி கேள்வி எழுப்பினார். அதை பத்தி ஏதாவது பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் வாய் திறந்திருப்பாங்களா? இதை பத்தி எல்லாம் பேசணும். அதானி என்பவர் யார், எப்பொழுது உருவானார், அவருடைய ரோல் இந்திய அரசாங்கத்திடம் என்னவாக இருக்கிறது, 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக ஆட்சி வருவதற்கு முன்பு அவருடைய சொத்து மதிப்பு என்ன, இன்றைக்கு சொத்து மதிப்பு என்ன, வெளிநாடுகளில் பிரதமர் அவர்கள் போகும்போதெல்லாம் அதானியை தன்னுடைய விமானத்தில் அழைத்து செல்கிறார், எதற்காக அழைத்து செல்லுகிறார், அங்கு என்னென்ன முதலீடு, ஆஸ்திரேலியாவிலே தேசிய வங்கிகளில் பணத்தை எடுத்து கனிம வளங்களில் முதலீடு செய்தார்கள், நட்டம் ஏற்பட்டு இருக்கிறது, ஆஸ்திரேலியா மக்கள் புரட்சி செய்திருக்கிறார்கள், அதானியை உள்ளவிட மாட்டோம் என்று சொன்னார்கள். இதை பற்றியெல்லாம் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் அதானி பத்தி பேசட்டும். அதுக்கப்புறம் முதலமைச்சர் சந்தித்தாரா சந்திக்கவில்லையா என்பதை பத்தி நாம பேசுவோம். இப்ப யாராவது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக இல்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கா முதலமைச்சருடைய வேலை? முதலமைச்சருக்கு எவ்வளவு பணிகள் இருக்கிறது, அந்த பணிகளை பார்க்கணும் அவரு. அது இப்ப நாங்க சொன்னா சரியா இருக்கிறது. மேனாள் தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் குரோஷி, எலெக்ஷன் கமிஷன், நேஷனல் எலெக்ஷன் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் குரோஷி சொல்லியிருக்காரு. அது எப்படி, அது பேலட் பேப்பர் கொடுக்கும் போதே பேலட் பேப்பர்ல அக்யூரேட்டா எண்ணி கவுண்டிங் பண்ண காலங்கள் உண்டு. இன்னைக்கு இவிஎம் வந்திருக்கு, இயந்திரம் வந்திருக்கு, தட்டினா நம்பர் வரப்போகுது. தேர்தல் முடிந்த 6 மணிக்கு ஒரு சதவிகிதம் சொல்றாங்க, எத்தனை கோடி வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாள் பொறுத்து 24 மணி நேரம் பொறுத்து 7% உயர்த்தி காட்டுறாங்க. இதை நாங்க கேட்கல, நாங்க கேட்டா இப்ப சொன்ன மாதிரி மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் மோடி சொல்வார். இந்த தேசத்தின் தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் குரோஷி சொல்லியிருக்கார், முன்னாள் தலைவர். இதுக்கெல்லாம் அவங்களை பதில் சொல்ல சொல்லுங்க. ரைட், தேங்க்யூ.